ஹாய் ஆல் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே 64 அண்ட் 65ங்க. 64 65. நேற்று ஹாஸ்பிட்டல் ரிவ்யூ போனனால என்னால் அப்லோட் போட முடியலைங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட் 7 மணிக்குள்ளே போட்டலான்னு பார்த்தேன். ஆனால் நைட் வந்ததே 7 மணிக்கு தான் வந்தோம். அதனால தான் வீடியோ அப்லோட் போட முடியலைங்க. நேற்று செக் பண்ண வெயிட் பார்த்திங்கன்னா 98.60 இருந்துச்சுங்க. இன்றைக்கான வெயிட் பார்த்திங்கன்னா 98.30ங்க. வெயிட் லாஸில் வந்து ஒரு நாளைக்கு கிராம் கணக்கில் ஏறதும் இறங்குறதும் சகஜம்தாங்க. என்னோட ஒரே ஃபோக்கஸ் வெயிட் லாஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கிறதாங்க. அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்புறம் எப்பவும் போல் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கஷாயம் குடிச்சிட்டேங்க. இதுக்கான வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேங்க. அதனால் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கஷாயம் குடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து தாங்க கொஞ்சம் தண்ணி குடித்தேன். தண்ணி குடித்த உடனே வந்து கருவேப்பிலை வந்து சாப்பிட்டேங்க. கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை வந்து கருவேப்பிலைக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்து கருவேப்பிலை வந்து கொடுத்து பழக்குங்க. அப்படி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அவங்களோட யூட்ரஸ் வந்து நல்லா பலமாகும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. அதனால் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே வாங்க. பெண் பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, ஆண் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நம்ம வீட்டில் எல்லாருமே கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதனால் மறக்காமல் கொடுங்க. கருவேப்பிலை சாப்பிட்டு உடனே வந்து ஒரு செம்பளவுக்கு தண்ணி குடிச்சிட்டேங்க, வெது வெதுப்பான தண்ணி. நேற்று ஹாஸ்பிட்டல் போனனால என்னால் தண்ணி அவ்வளோக்கா குடிக்க முடியலைங்க. மேக்ஸிமம் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தான் தண்ணி குடிச்சிருப்பேன். நீங்கள் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டே இருங்க. நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தண்ணி குடிக்க முடியாதுங்க. வீட்டில் இருந்தால் தண்ணி நிறையா குடிச்சிக்கலாம், வெளியே போகிறதுனால குடிக்க முடியாது தான். அதனால் எந்த கவலையும் படாதீங்க. மறுநாள் வந்து அதுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாங்க. முக்கியமாக கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் கம்மியாகுங்க. முடி உதிர்வு நின்று புது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் கருவேப்பிலை சாப்பிட்றது பச்சையாக. முந்தா நேற்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பேஞ்சிட்டு இருந்துச்சுங்க. நைன்னு பேஞ்சிட்டு இருந்தனால 2 பிரெட் ஸ்லைஸும் அரை டம்ளர் காஃபியும் தான் குடித்தேங்க. ஏன்னா மழை பெய்யும்போது கொஞ்சம் சூடாக குடிக்கணும் தான் எல்லாருக்கும் தோணும். அதனால் சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே வந்து நான் பிரெட் ஸ்லைஸும் அரை டம்ளர் காஃபி வந்து எடுத்துக்கிட்டேங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா சுகர் லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. நானும் கம்மி பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். சுகர் லெவலை கம்மி பண்ணிக்கோங்க, அளவை கம்மி பண்ணிக்கோங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றத கட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேலரிஸ் வந்து கரெக்டாக ஈக்குவல் ஆகிக்கோங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து கொண்டக்கடலை பிரியாணி தான் எடுத்துக்கிட்டேங்க. இதில் ஒரு 2.5 கரண்டி அளவுக்கு சாப்பிட்டேங்க. லஞ்ச் வந்து 1:30 மணிக்கு சாப்பிட்டுட்டேங்க. நேற்று ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படிங்கிறனால ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க முடியலைங்க, ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தேன். நேற்று காலைல பார்த்தீங்கன்னா 2 தோசையும் பூசணிக்காய் சாம்பாரும் சுக்குட்டிக்கீரை பொரியலுங்க. ஒரு சிலர் சுக்குட்டிக்கீரைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க. மதியம் குழந்தைக்கு லஞ்சுக்கு செஞ்சது தான். நம்ம வந்து மதியம் வருவோமான்னு தெரியல, அதனால காலையிலேயே வந்து கீரை சாப்பிட்டு போயிட்டேங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நேற்று நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா தான் எடுத்துக்கிட்டேங்க. அதில் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு தான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 1 கரண்டி அளவுக்கு எடுத்துட்டேங்க. முந்தா நேற்று வந்து 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடித்தேங்க. ஒர்க் அவுட்டு சைக்கிளிங் எல்லாமே பண்ணிட்டேங்க. ஆனால் நேற்று வந்து தண்ணியும் கம்மி, ஒர்க் அவுட் எந்த வித ஒர்க் அவுட்டும் கிடையாது. கொஞ்சம் தூரம் ஹாஸ்பிட்டல் நடந்தேங்க, அவ்வளோதான். இந்த 2 நாளுக்கும் வந்து நம்மளோட டயட்டை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. திரும்ப நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.